எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா ஏரியா லைஃப் ஸ்பேசஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் பற்றி பேச போகிறோம். இந்த ஸ்டாக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்காக இல்லை இந்த ஷேர் வந்துட்டு இது ஒரு ட்ராப்பாக அதை பற்றி டீட்டெயில்ஸாக டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவதுன்னா இந்த ஸ்டாக்கில் லாஸ்ட் இயர் ஜஸ்ட் 10,000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இது இப்போது இது வேல்யூ வந்துட்டு 10 lakh ருபீஸ் ஆகிருக்கும், ரைட்? ஓகே, இந்த 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இந்த 10 lakh ஆகிருக்கும். பட் இது ஒரு ட்ராப்பாக இல்லையா, இதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இது ஒரு நல்ல கம்பெனியாக இல்லையானா அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது லைஃப் ஸ்பேஸ் ஸ்க்ரீனரில் லைஃப் ஸ்பேஸ் லிமிட்டெட்னு போட்டால் இது மார்க்கெட் கேப் வந்துட்டு 5,600 இருக்குது. கரண்ட் வேல்யூ வந்து 3,048 இருக்குது. அப்புறமா லோ 37 அண்ட் ஹை 3,051 ஆயிருக்கு. புக் வேல்யூ பார்த்தா 9 ருபீஸ், ஆல்மோஸ்ட் 9 ருபீஸ். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 400 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு புக் வேல்யூவோட. ஸ்டாக் பி பார்த்தா 4,000 அதிகமாக ஹையர் லெவலில் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு எது மாதிரி கம்பெனின்னு அது பார்த்தா கீ பாயிண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்துட்டு பிஸ்னஸ் ஓவர் JREL, ப்ரீவியஸ் நோன் ஹேஸ் டோபோ என்டர்பிரைசஸ் லிமிடெட். ப்ரீவியஸ் கம்பெனி பேர் வந்துட்டு டோபோ என்டர்பிரைசஸ். மோஸ்ட்லி இது வந்து கம்பெனி பேர் வந்துட்டு மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஏரியா லைஃப் ஸ்பேசஸ் லிமிடெட். இது வந்துட்டு இன்ஜினியரிங் குட்ஸ், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், அப்புறமா மேட் பைசிக்கல்ஸ் அண்ட் டீல்ஸ் வித் செக்யூரிட்டிஸ்ன்னு இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் வந்து. அப்புறமா மேனுஃபேக்சரிங் டிவைசிங், ட்ரேடிங் டிவிஷன் கம்பெனிஸ் ட்ரேடட் மர்ச்சன்ட், கமிஷன் ஏஜென்ட், பையிங் செல்லிங் ஏஜென்ட், கான்ட்ராக்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ். இது வந்து இன்ஜினியரிங் குட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறமா ட்ரேடும் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்துட்டு இது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது ப்ரோஸ் அப்புறம் கான்ஸ்ன்னு பார்த்தா இது அவங்களோட டெப்ட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இது ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. அது இல்லாமல் இது 346 டைம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ ட்ரேட் ஆகிருக்கு. நான் 400ன்னு சொன்னால இது வந்துட்டு 346 டைம்ஸ் மோர் தென் ப்ரைஸில் புக் வேல்யூவோட அதிகமாக ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்கு. அப்புறமா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸு வந்துட்டு ஒரு 8% வந்துட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்குது. அதுதான் அவங்களோட மேனுஃபேக்சரிங் இம்போர்ட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறமா கொஞ்சம் பண்ணுறதுனால இது வந்து குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தா அவங்களோட எந்த ரிசல்ட்டும் ப்ரீவியஸ் எதுவும் இல்லை. மார்ச் 2023 27 crores, 236 crores, 18 crores இது மாதிரி சேல்ஸ் ஆனாலும் அவங்களோட எக்ஸ்பென்சிவ் பார்த்தா சேம் டு சேமாக இருக்குது. அவங்க சேல்ஸ் பண்ணியிருந்தோம் எக்ஸ்பென்சிவும் சேம் டு சேமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபிள்னு பார்த்தா ப்ராஃபிட் அவ்வளோவா இல்லை அவங்களோட. அப்புறமா இயர்லி பார்த்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தா அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு ஜஸ்ட் 1 crore இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போது இந்த 6 month வரலும் 1 crore, அதுக்கு முன்னாடி எந்த ப்ராஃபிட்டும் பண்ணல. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் தான் ராக்கெட் மாதிரி அதிகமாக போயிருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் வந்து இது ரிசர்வ் என்ன அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தா அவங்களோட ரிசர்வ் அமௌண்ட்டும் இல்லை, -2ல் இருக்குது. டோட்டல் லைபிலிட்டி வந்து 14 crores இருக்குது. அசெட் பார்த்தா 14 crores. அந்த லைபிலிட்டியே அவங்க அசெட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இது ஃபண்டமெண்டலி. அப்புறமா அவங்களோட ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்துட்டு டிராஸ்டிக்கலி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கின்னு வந்துட்டு இப்போ 36% இருக்குது. இங்கே லாஸ்ட்டு ஆகஸ்ட்டில் வந்துட்டு 17, ஆல்மோஸ்ட் 18% எஃப்ஐஏ வந்துக்கிறாங்க. எஃப்ஐஏன்னா இவங்க யார், இது டீட்டெயில்ஸ் இருக்கா பார்க்கலாம். இடியஸ் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு ஏதோ, அது யூனிகோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் லிமிடெட், அப்புறம் நெக்ஸ்பயர் லிமிடெட். இது வந்து அவங்க எஃப்ஐஏ அவங்க 18% வரலும் பை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷெல் கம்பெனி கூட இருக்கலாம், எதுனா இருக்கலாம். ஆனால் டிஐஏ இல்லை இந்த கம்பெனியில். அப்புறமா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு டிராஸ்டிக்கலி இங்கே வந்து 2003 வந்துட்டு 85%, அப்புறமா கொஞ்சம் கம்மியாகி இப்போ ப்ரெசென்ட் 46% ஷேர் ஹோல்டர்ஸ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருக்குது.
இது வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பார்த்தா இது வந்து ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை. இது மாதிரி ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ட்ராப் ஆகிருக்குமான்னு அது டெக்னிக்கலில் பார்க்கலாம். இது வந்து மந்த்லி சார்ட்டு. இதில் மந்த்லி சார்ட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ராக்கெட் மாதிரி 90 டிகிரியில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு ராக்கெட் மாதிரி, ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு வீக்லி பார்க்கலாம். வீக்லி கூட ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்துட்டு லாஸ்ட்டு ஆகஸ்ட்லேருந்து வந்துட்டு ராக்கெட் மாதிரி போயிருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எஃப்ஐ வந்திருந்தாங்கன்னு ஒரு நியூஸில் இது பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ட்ராப் ஆனால் இப்போ டெய்லியில் பார்க்கலாம். டெய்லியில் வந்து பார்த்தா தான் தெரிய போகுது இது வந்து 100% ட்ராப்பு தான். நீங்கள் எதனால நான் ட்ராப்புன்னு சொல்கிறேன்னு பார்த்தா, இது வந்து அப்பர் சர்க்கிட் ஆகிருக்கு. மார்க்கெட் பூர்த்தியும் அப்பர் சர்க்கிட்டில் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் இங்கே யார் பை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எங்கேயும் இங்கே செல்லிங்கே கொடுக்கல. ஸ்டில் டேட் வரலும் செல்லிங்கே கொடுக்கல அது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஷேர்ஸ்வை நீங்கள் செல் பண்ணணும். இப்போது அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ருபீஸுக்கு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னா ஒரு 100 ஷேர்ஸ் வந்திருக்குன்னு நினச்சிக்கலாம், இல்லை 1000 ஷேர்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கலாம். 1000 ஷேர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த 1000 ஷேரில் நீங்கள் ஒரு 500 ஷேர்ஸ் செல் பண்ணலான்னு பார்த்தா எங்கேயும் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆப்ரேட்டர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இல்லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் இல்லை ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸ்ன்னு. இங்கே வந்து ட்ராப் ஆகுனா நீங்கள் வெளியே வர முடியாது. இது ஒரு சக்கர வியூகம் மாதிரி. இதில் உள்ளே வரலாம், ஆனால் வெளியே போக முடியாது. ஒரு என்ட்ரி மட்டும் தான் இருக்கும், எக்ஸிட் இருக்காது. எக்ஸிட் எப்போ ஆகும்னு தெரியுமா? நீங்கள் எங்கே வேல்யூ வாங்கியிருக்கீங்களோ அதோட கீழே லோ போனால் மட்டும்தான் உங்களால் எக்ஸிட் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணவே கூடாது. இது வந்து 100% சொல்கிறேன், இது ஒரு ட்ராப். எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்டீல் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் மந்த்லி ஓகே பாருங்கள். மந்த்லி பார்க்கலாம். மந்த்லி ஓவரால் கரெக்டாக இருக்குது. வீக்லி ஓவராலாக கரெக்டாக இருக்குது. இது மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போது மந்த்லி ஓகே, வீக்லி ஓகே. நெக்ஸ்ட்டு டெய்லியில் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியில் கூட ஏதோ வால்யூம் நல்லா இருக்குது, ஸ்டாக்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அந்த ஏஆர்ஐ லைஃப் ஸ்பேசஸ் லிமிடெடில் பார்த்தா அப்பர் சர்க்கிட் ஆகிருக்கு. ஸோ அது டே கேண்டல் போட்டப்பவே நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, டே கேண்டலில் ஓகே நல்லா இருக்குன்னா நெக்ஸ்ட்டு ஹவர்லி சார்ட்டில் போங்க. ஹவர்லி சார்ட்டில் பார்த்தா ஹவர்லி சார்ட்டில் கூட 1 hour சார்ட்டில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி 15 minutes போகலாம். 15 minutesல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா வால்யூம் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு 5 minutes பாருங்கள். 5 minutesல எல்லா வால்யூம் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா 1 minute போகும். 1 minute எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது பையர்ஸு அப்புறம் செல்லர்ஸு ரெண்டும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஓகே, ஈக்குவலாக இருந்தால் அப்போது நீங்கள் ஒரு வேளை பை பண்ண செல் பண்ணணுன்னா இமீடியட்டாக இன்ஸ்டன்ட்லி எக்ஸிட் ஆகணும். ஓகே, செல் பண்ணுறதுதானே. இப்போது பை பண்ணணுன்னாலும் செல்லர்ஸும் இருப்பாங்க, இமீடியட்டாக நீங்கள் பை கூட பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களோட ட்ராப் ஆகிறது சான்சஸ் அது ரொம்ப கம்மி. சேம் ஃபார்முலாவை நீங்கள் எல்லா ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ நாட் இன் பென்னி ஸ்டாக்கில் கூட செக் பண்ணலாம். 10 rupeesோ 5 rupeesோ 2 rupees 1 rupee எது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுனப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால், இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்பெனி லைஃப் ஸ்பேசஸ் கம்பெனி இந்த கம்பெனி 100% இட் இஸ் அ ட்ராப் கம்பெனி, ஆப்ரேட்டர் கம்பெனி. இது ஃபண்டமெண்டலி இஸ் நாட் குட் அண்ட் டெக்னிக்கல் ஆல்சோ நாட் குட். இது மாதிரி ஸ்டாக்லேருந்து வெளியே இருக்கிறது தான் நல்லது. இப்போது நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இப்போ 10 lakh ரூபாய் கிடச்சிருக்கோம். பட் அது உங்களால் எக்ஸிட்டே பண்ண முடியாதுன்னும் போது அந்த 10,000 யூஸ்லெஸ் ஆயிரும். ஓகே, போனால் போட்டு 10,000 ருபீஸ்ன்னு உங்களுக்கு மைண்டில் வந்தாலும் அந்த 10,000 ருபீஸும் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாஸில் தான் முடியும்.
கொஞ்சம் பேர் அதிகமாக ஆசைப்பட்டு நாட் இன் 10,000 இது மாதிரி தான். இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில், இது மாதிரி ட்ராப்பு, இது மாதிரி ஆப்ரேட்டிங் ஸ்டாக்ஸில் வந்துட்டு லட்ச ரூபாய் போட்டு லாஸில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணி நீங்கள் லோ வால்யூம் இருக்க ஸ்டாக்ஸில் என்ட்ரி எடுக்காதீங்க. இந்த மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எதனா ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில். இன்னும் ஃபர்தர் ஃபுல் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எவ்ரி நான் ஸ்விங் ட்ரேடிங் பற்றியும் டீட்டெயில் வீடியோ கூட போட்டிருக்கேன். அது போய் பார்க்கலாம். எதுனா உங்களுக்கு ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோ எதுனா ஒரு கம்பெனி பற்றி பேசணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ போடுறோம். தேங்க்யூ வெரி மச்.